ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் காலை வழக்கம். இப்போ வாங்கன்னு சாமி கும்பிடலாம். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அருகம்புல்லை பறிச்சிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வில்வேலை பறிச்சிட்டு வந்துட்டேன், பத்தி இல்லாமல் பத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ விந்தி மாதிரி எனக்கு எந்த பூவும் கிடைக்கிறது இல்லை. இது மட்டும்தான் சாமிக்கு சிவனுக்கு பிடிச்ச வில்வேலை, பிள்ளையாரப்பாக்க பிடிச்ச அருகம்புல்லை. இதெல்லாம் கரெக்டாக வீட்லேயும் இப்போ கடையிலையும் பூஜை பண்ணுவோம். இப்போ நேரம் கிடைக்காதனால சும்மா கிடைக்கிற நேரத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பழம் நம்ம கடைச்சாமிக்கு, இது நம்ம பாபாவுக்கு, இதுவும் பாபாவுக்கு, இதுவும் பாபாவுக்கு. வாங்க இப்போ சாமிக்கு பக்தியே பண்ணலாம். கடவுளே, எனக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் தந்த கடவுளே, உங்கள் கொடான கூடி நன்றி அப்பா. என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல அறிவு புத்தியை தாங்க, அவ்வளோதான் போதும் எனக்கு. என் பேத்திக்கு நல்ல சுகத்தை தாங்க, எனக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும் ஆண்டவனே. குலசாமியே, கல்லாப்பட்டியில் சுற்றுவோம், அப்போ தான் நிறைய நம்ம கல்லாப்பட்டியில் பணம் சேரும். காலையில் 120 ரூபா போனி ஆகிட்டு, கடவுள் வந்து எல்லாரையும் நல்லா ஆகிட்டுன்னு சொல்லிட்டாரு. என்னை நீ கவலைப்படாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நான் உனக்கு துணைன்னு சொல்லிட்டாரு. அந்த தைரியத்தோடு வாங்கி இருந்தால் ஒரு கேஸ் வேலை வந்திருக்கு. கஸ்டமர் சொல்கிறாங்க அது கேஸ் வந்து ஃப்ளேம் வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாங்க இப்போ நம்ம கேஸ் ரிப்பேரிங் பண்ணலாம். இதுதான் கேஸ். இதில் சொல்கிறாங்க கேஸ் வர மாட்டேங்குது. நேற்று நாங்கள் கடை மூடும் போது கொண்டாந்தாங்க. இதை செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும்னு எடுத்து வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு புதுசாக வால் போடணும், நிப்பல் போடணும். வால் இல்லை, நிப்பல். அடுப்பு கொடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. அப்புறம் அதை செய்யிட்டு அது வரைக்கும் நான் இந்த பர்னால் 2 எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு வச்சிடலாம். இந்த நிப்பல் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிப்பலும் சேஞ்ச் பண்ணி 2மே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சூப்பர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். உள்ளே நிறைய டஸ்ட் இருந்தது, நான் எடுத்துட்டேன். கத்தி வச்சு சுரண்டி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் மாதத்துக்கு எத்தனை தடவை கேஸ் சர்வீஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்களே 6 மாதத்துக்கு தான் பண்ணிடுவோம். கடையில் தினம் பண்ணுவோம். அது எங்களோட பொழப்பு தொழில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலிண்டர் எத்தனை மாதம் வருது சொல்லுங்கள். அது வால் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த எங்கேருந்து ஃப்ளேம் வருமோ அது வந்து உள்ளே இருக்க ஒரு நிப்பல் கெட்டு போச்சா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் கத்தி வச்சுருக்கோம். இல்லை ஒட்டு குடஞ்சி எடுத்தால் நிறையா டஸ்ட்டு வரும். நான் காட்டுறப்போங்க எவ்வளோ டஸ்ட் வந்துருக்குன்னு. இதில் வந்து நிறைய டஸ்ட்டு வரல, இவ்வளோ தான் அவங்க கிடச்சிருக்கு. சிலவங்க நிறைய டஸ்ட் இருக்கும். அவங்க சமையல் பண்ணணும், பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும் நிற்கிறாங்க. என்னத்தை செய்ய, நாங்களும் தானே ரொம்ப தள்ளியிருந்து வரும். இவங்களோட ஒரு நினப்பெலாம் என்ன, நாங்கள் இங்கே லோக்கலில் தான் இருக்கோம், அதனால் ஏன் நீங்கள் காலையிலேயே 8 மணிக்கு கடை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து வரோன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கூலர் ஒன்று வந்தது. இந்த கூலருக்கு என்ன அது நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு கஸ்டமர் ஃபேன் கொண்டாந்துருக்காங்க. ஃபேனில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பைய எடுத்துருக்க கீழே வைக்கும், இவ்வளோ இடம் நமக்கு ஃப்ரீ ஆயிரும். எங்கள் மேலே டேபிளில் இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிப்பல், இதுதான் நாங்கள் செட் பண்ணோம். இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு. ஆனால் நாங்கள் போட்டது இந்த நம்பர் போட்டோம், 100ஆம் நம்பர் போட்டோம். இது நம்ம மாற்றிட்டாலே நமக்கு வந்து தீ வந்து கூடி வரும். இன்னும் கேஸ் வந்து கருப்பாகாது. இந்த ஓட்டத்தில் தான் இது வழியாக தான் கேஸ் வரும். இது ஒரு கேஸுக்கு ஒரு டைப் வச்சுருக்கோம். இது இந்த இடமெல்லாம் தான் வச்சுருக்கோம். இந்த இடமெல்லாம் 60, 100, இது 90. மாட்ட ஆரம்பித்தாச்சு. இது ஒன்று மாட்டியாச்சு. இது சின்னது மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேஸ் வேலை முடிஞ்சிட்டு இருக்கோம். அவன் போய் சமையல் பண்ணிட்டோம். அவ்வளோ நேரம் ஆகிட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டு இந்த பையில் போட்டு கொடுத்துடலாம். அவங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, சாப்பாடை கொடுக்கலாம். அவங்க பிள்ளைங்களுக்கு தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன், சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் கடையை தேடி வரவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணியும் மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லை, தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ இந்த கூலருக்கு வைத்தியம் பார்க்கலான்னா கஸ்டமர் சொல்கிறாங்க ஓடிக்கிட்டே வரும், நின்றுடுதுன்னு. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஓடுது. இப்போ அது வயர் பிரச்சனையா மோட்ரு பிரச்சனையா செக் பண்ணலாம் வாங்க. ஃபுல்லாக பாஞ்சா அப்படியே பட்டுக்க கேவா. இவர் இன்றைக்கி என் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கார். வீட்டிலேருந்து பிறப்புறதுக்கு நேரம் ஆகிட்டு, பின்ன வண்டி டிராஃபிக்கும் ஆகிட்டு, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீயாகி பார்க்கலாம். லேசாக அந்த மோட்ரு வந்து இப்படி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பொருளுக்கெல்லாம் இப்படி தான் மனுஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தலைவலி காய்ச்சல் அடிக்கடி வருது, நம்ம ஒரு மாத்திரை போடுறோம்ல, இது அப்பப்போ ஆயில் கிரீஸ் பண்ணி உள்ளே க்ளீன் பண்ணால் அந்த ஸ்ட்ரக் ஆகுது. குப்பை போய் அடைஞ்சாலுமே அப்படி ஆயிரும். சரி, இதுவும் ஓட ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி ஊதா கலர் பாட்டில் தண்ணி, ஊதா கலர் டிஃபனில் என்னென்னு பார்க்கலாமே. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் முந்திலாம் என் மகனுக்கு வந்து தினம் இட்லி சாம்பார் சட்னி கேட்பாரு. இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வெறும் அவர் காலையில் அந்த சுண்டல் சாப்பிட்றனால அவருக்கு நான் இட்லி சட்னி சாம்பார்லாம் பண்ணால் நானும் அது கொண்டு வருவேன். எனக்கு 2 தோசையும் எள்ளு பொடியும். இது எங்கள் திருநெல்வேலியில் இந்த எள்ளு பொடி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம கொஞ்சோண்டு நம்ம கடவுளை நினச்சி வச்சிடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் சாமியும் கும்பிட்டாச்சு, வேலையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். நாளை நல்ல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்று திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த லவ் யூ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். ஆதரவு தாங்க, ஆதரவு தாங்க, ஆதரவு தாங்க. மக்களால் நான், மக்களுக்கு நான். லவ் யூ.